ஹாய் வெல்கம், நான் உங்கள் சாய்ச்சலன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி காமெடி வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சு உங்களுக்கு வயது வலிச்சிச்சுன்னா அது கம்பெனி பொறுப்பாகாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாய்வாடு இங்கே தூங்கிட்டு இருக்கு. ஒரு பூனை வந்து எழுப்புதுன்னு சொல்லி நாய் எலி போடுது. எலி போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு அடி வேலை போட்டு போகுது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என் தங்கச்சி இப்படி தான் நான் தூங்கும்போது எழுப்பி அடிச்சுட்டு போவா. உங்கள் வீட்டில் எப்படி தான் நடக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன பசங்களை நீங்கள் வந்து சாதாரண நினைக்காதீங்க. அவங்க கிட்ட நீங்கள் எதை பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இல்லைன்னா இவர மாதிரி தான் ஆகும். சாம்பார் ஆப் எனக்கு நீங்க விளையாட்டா ஏதாவது பண்ண போய் அப்புறம் பெண் விளையாடுகள் வந்து மோசமா இருக்கும். யூடியூப்ல பார்த்து சமைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணி சமைச்சா இப்படிதான் முக்க வாங்கணும். Coiling his arm and drizzling salt off his elbow onto meat in a way that some say is அவர் விட்ட கேப்பை இவர் ஃபில் பண்றாரு. என்ன கோயின்சிடன்ஸ் பாத்தீங்களா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓனர் கொஞ்சம் நல்ல சாப்பாடு போதாது அப்படின்னு நினைச்சேன். நாய் வந்து ஜம்ப் பண்ணி கேஷ் பிடிக்குது. என்ன மனுஷன் சாப்பிட்டே தான் தெரியுது அது லெமன் சொல்லி. அப்புறம் நாயோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இவரே அந்த பூட்டை வந்து உடைக்கல அப்படின்னு சரி பண்றாரு. கம்பியை வச்சு சுத்திலாம் எடுத்து நல்லா ரெடி ஆயிடாது. ஆனா கம்பி பண்ணி டைட்டா பிடிச்சிருக்கலாம். லூசா பிடிச்சதுனால அந்த சுத்தியில வந்து தவறி அது காலையே விழுந்துருது. ரூமுக்கு போறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு போயிட்டாரு. இவன் நெட்லாம் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த திக்கு வந்து பண்றான். இவ்வளவு வேலை பண்ணி மண்டை மேல கொண்டே மறந்த மாதிரி பின்னாடி இருக்கவனோட தம்பியை மறந்துதான். அவன் தம்பி மேல தட்டி தம்பி சூக்கேஸை தட்டி சூக்கேஸ் வந்து வீடு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகுது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஏனே இந்த கொலவெறி? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஐஸ்கிரீம் கடையில அண்ணன் வந்து அன்னைக்கே வேலையை விட்டு போயிருப்பாரு. டிசைன்லாம் தொங்க போட்டுருக்காங்க. இவன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த பக்கத்துல ஒரு பொண்ணு நடந்து வருது. ஆனா எதிர்பார்த்த ஒண்ணு நடந்தது வேற ஒண்ணு. என்னால முடியலடா. இவரே அவரோட பையனுக்கு காலேஜ் சொல்லிக்கிறாரு. சொல்லிக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா கொஞ்சம் கேப் கொடுத்துக்கலாம். இந்த பையன் ஜாலியா கப்பல் ஏறலான்னு போறேன். கப்பல் ஏறாத வட்டில மேல கம்பியை பார்க்காம முடிக்கான். அதே அவனா வச்சு செஞ்சிருச்சு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இங்கே ஒரு தவிர ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு மீனை பிடிக்கிறாரு. போட்டோ வீடியோ எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு சரி மெயின் பாவம் அப்படின்னு சொல்லி மீனை வந்து கடலை தூக்கி போறாரு. என்ன ஒரு நல்ல மனசு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆனா இங்க நடந்ததே வேலை. சோலி முடிச்சு. எனக்கு தெரிஞ்சுவேன் நாய்க்கு வச்சு இந்த பிஸ்கட்டை பிடிங்கி சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் அந்த நாய்க்கு இவ்வளவு கொலவெறி. என்ன தம்பி என்னாச்சு? ஜாலியா ரைவி போட நினைச்சது தப்பு இல்லை, ஆனா கொஞ்சம் கவனமாகவும் போகணும். இல்லைன்னா அப்படிதான் ஆகும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இவர் ரொம்ப நல்லவர் தான். நாய் போகணும்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் இப்படி நாய்க்கு வந்து வரி விடுறாரு. ஆனா இவர் கொஞ்சம் நல்லவர் தானே, என்ன போதும். இவன் கடையில உட்காந்து பேங்க் பில் சாப்பிட்டதும் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து பார்த்துக்க ஒரு மாதிரி தெரியுது.
இதுக்கப்புறம் என் வாழ்நாள பானிபூரி சாப்பிடவே மாட்டான். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயில. இங்கே எல்லாரும் ஸ்னோ பால் செஞ்சு பேஸ்கெட் பால் மாதிரி வச்சு விளையாடுவாங்க. ஆனா இவர் நார்மல் பேஸ்கெட் பால் நினைச்சிட்டு கீழே போட்டுருந்தாரு. Watch me. அடுத்தவங்களை ஏமாந்து நினைச்சோம்னா இப்படிதான் ஆகும். இந்த வீடியோ பாருங்க. அடுத்தவங்களை கேள்வி பண்ணா எல்லாருக்குமே கோவம் வரும். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, அனிமல்ஸுக்கும் தான். இந்த வீடியோவை பாருங்க. இங்கே ஒருத்தவர் கஷ்டப்பட்டு ஒரு பீஸா செய்யறாரு. செஞ்சு அவன்ல வச்சுட்டு பீஸா ரெடி ஆகுது. அதை எடுக்கும் போது அவனுக்கு சோம்பேறி தான். அவன் கரண்டி எடுத்து வைக்காம அப்படியே பிளேட்லயே ஒட்டி எடுக்கிறாரு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச பீஸா கீழே வேஸ்ட் ஆயிடுது. இதுக்குதான் சொல்லுவாங்க பொறுத்தா பூமி ஆழ்வாதுன்ட்டு. நின்று இறங்கினா படியில வளர்க்குதுன்னு சொல்லி தான் உட்காந்து மெதுவாக இறங்குறாரு. ஆனா அங்க நடந்ததே வேற. கஷ்டப்பட்டு இந்த சாக்லேட் அழுக்கி வச்சு தட்டி விடுறான். அது கரெக்டா எல்லா இடத்துலையும் போய் கரெக்டா டம்ளருக்குள்ளேயே விடுது. Johnny, can you pass me a chocolate? Yeah, sure. ஆனா டம்ளர் இருக்க தெரியாம கீழே போட்டு உடைச்சிருக்கான். Thanks. Thanks. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இங்க வந்து அவன் போய் தெரியுமா மாட்டிப்பான்னு சொல்லிட்டு யாரும் தெரியும் பண்ணி அனுப்பிச்சிருக்கான்னு பாருங்க. ஒருத்தையும் கவனிக்காம ஒன்னா பரவாயில்ல. அங்க இருக்க எல்லாருமே கவனிக்காம தான் போகுதாங்க. என் ஃப்ரெண்டு எப்படி போறான்னா அதே வேலைதான் நான் போவேன் அப்படின்னு எல்லாரும் போறாங்க போல. அவன் தலைமையை காமிச்சு இடம் கிடைக்கிற இடம் அவனுக்கு. அவனாவது கொஞ்ச நேரம் சரி பண்ணி பட்டத்தை முழுசாவது எடுத்துருக்கான். இவன் ஒரு வாட்டி தான் போட்டான், பட்டமே கிழிஞ்சு போச்சு. இங்கே ஒருத்தவர் மரத்தை வெட்டிட்டு இருக்காரு. எல்லாமே ஸ்மூத்தா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நேரம் பார்த்தா ஒரு பாக்கெட் இருந்தா போன் கீழே வந்துருது. ஒரே வெட்டு போன் ரெண்டா போயிடுச்சு. இவன் ஐபோன் 0 தான் வந்துருக்கான்னு தெரிஞ்சு இந்த கடைக்காரர் பட்டன் வாங்கி கதவை லாக் பண்ணிட்டாரு. தான் கையும் களவா மாட்டுறது. தூக்குறவங்க மட்டும் கவனம் வந்தா பத்தாது, ஜட்ஜஸ் கவனமா தான் இருக்கணும். நீங்க பார்த்த வீடியோலாம் உங்களுக்கு காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடியா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.